வாழ்க வளமுடன். வெல்கம் டு விஎன்ஹெச் நாயுடு ஹால். இன்னர்வேர்க்கான இம்பார்ட்டன்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னர்வேர் எதற்காக வேர் பண்ணணும்? பெண் குழந்தைங்க இன்னர்வேரை வந்து ஏன் போடணும்? ஓகே, நம்ம அவுட்டர் வேர் தான் போட்டுட்ருக்கோம். பட் இன்னர்வேருக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு யூ ஹேவ் டு see the 3 ஜென்ரேஷனை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன ஜென்ரேஷன் பிரேசரே போடாத ஜென்ரேஷன். அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அவுட்டர் வேர் இருந்த ஜென்ரேஷன், அதாவது தாவணி சாரி 2 தான் இருந்தது. அதுக்கான அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இருக்கிறது ட்ரெண்டி ஜென்ரேஷன்ஸில் இருக்கும். அதாவது சாரி, சல்வார், குர்த்தி, டிஷர்ட்ஸ் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறப்ப சில ட்ரெஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஷாலே இல்லாத ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு அப்பெக்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டான இன்னர்வேர்ஸ் போடலைன்னா சாகியான லுக் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அவுட்டர் வேர்ஸ்க்கெல்லாம் இன்னர்வேர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்னர்வேர் போடணுன்றது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் என்னென்னா நம்மளோட பஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் டிஷ்யூஸ். ஓகே, டிஷ்யூஸ் அண்ட் மில்க் கிளாண்ட்ஸ் அண்ட் ஃபேட்டி டிஷ்யூஸ் தான் நம்ம பஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பாதுகாக்கலைன்னா நம்ம பஸ்ட்டு வந்து சேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காகவும் நம்ம கரெக்டான இன்னர்வேர்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம். தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ பிரேசில் எதுக்காக போடணுன்றது பார்த்தோம். அடுத்தது எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். பெண் குழந்தைங்கள் எந்த வயசுல பிரேசில் ஸ்டார்ட் பண்ணணுன்றது சொல்றேன். இனிஷியலாக பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பில் ஆரம்பிச்சு அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கோணிக்கலாக தான் பசங்களோட வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம என்ன பண்ணோம்னா we have to go something like this. இந்த என்ன பண்ணோம்னா அந்த கோணிக்கலை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரேசியஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்லிப் ஆன் பிரேசியஸ் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பஸ்ட்டு வந்து நல்ல வளர்ச்சி ஆனதுமே என்ன மாதிரியான பிரேசஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு ஷேப்பாகவும் வச்சுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ராப் வந்து ட்ரூப் ஆகாமல் இருக்கும், ஹுக் அண்ட் ஐ இல்லாமல் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா இது எல்லா மாதிரியான அவுட்ரு வேருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரி பிரேசியஸ் போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னா பஸ்ட்டு வந்து டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஸ்ட்டு அன்இவனாக வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்பெக்ஸ் வந்து இம்ப்ராப்பராக வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாகி லுக் ஆகும். ப்ளஸ் உங்களோட அவுட்டர் வேரில் வந்து ஃப்ளாட்டன் லுக்கு தரும். ஸோ மேம், க்ரோத் வைஸ் லெவல் பை லெவல் எப்படி பிரேசில் யூஸ் பண்ணுன்றது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பர்சன் டு பர்சன் வந்து க்ரோத் வைஸ் சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதோட மெஷர்மெண்ட் எப்படி மேம் பார்க்குறது? நல்ல கேள்வி. பெண் குழந்தைங்க லெவல் பை லெவல் எப்படி பிரேசியர் சூஸ் பண்ணுன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரேசியர் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாக்ட்லி மேம். பொதுவாக பிரேசியருக்கு 2 மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒன்று வந்து அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட், ரெண்டாவது வந்து ஓவர் பஸ்ட் மெஷர்மெண்ட். அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றளவுனா 30, 32, 34ன்றது. அந்த மெஷர்மெண்ட் எங்கே எடுக்கணும்னா நம்ம பஸ்டோட விழா எலும்பு, ரிப் கேஜ்னு சொல்லுவோம், அந்த விழா எலும்பு கிட்ட நம்ம எடுக்கணும். மெஷர்மெண்ட் வந்து சென்டிமீட்டரில் எடுக்கணும். எடுத்துட்டு நம்மளோட ரிப் கேஜ், அதாவது விழா எலும்புன்னு சொல்லுவாங்க, அண்டர் பஸ்ட்டை வந்து இப்படி எடுக்கணும். ஸ்மூத்தாக வைக்கணும். ரொம்ப டைட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மெஷர்மெண்ட் வந்து இந்த டேப் வந்து ரொம்ப மேலேயோ இல்லை ரொம்ப கீழேயோ இருக்கக்கூடாது. இப்படி ஸ்மூத்தாக ரவுண்டாக வச்சிங்கன்னா தான் கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இப்போ பார்த்தோம். இது வந்து 79 மெஷர்மெண்ட் வந்திருக்கு. இப்போ ஓவர் பஸ்ட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 79ன்றது வந்து 30, 32, 34ன்றது பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சைஸ்ன்றதை பார்க்கலாம். ஓவர் பஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல்லஸ்ட் பார்ட் ஆஃப் த பஸ்ட். ஃபுல்லஸ்ட் பார்ட் ஆஃப் த பஸ்ட்னா எல்லாருக்குமே அந்த கோனிக்கல் ஷேப், அந்த எட்ஜ் வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கும். அந்த எட்ஜாக பார்த்து நம்ம டேப்பை வைக்கணும். டேப்பை வந்து இப்படி பிடிக்கணும், ஸ்மூத்தாக பிடிக்கணும், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. கப்பு வந்து பார்ஷியலாக போகக்கூடாது. இப்போ ஓவர் பஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 95 வந்திருக்கு. இது வந்து நம்மளோட சைஸ் சார்ட் சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போ 78, 79, 80, 81, 82 இதில் எது வந்தாலும் நீங்கள் 36B, அப்படியே கப் சைஸ் இங்கே வந்தீங்கன்னா 94, 95, 96 இந்த 3 சைஸில் எது வந்தாலும் நீங்கள் பி கப். அப்போ நம்மளுக்கு மேனிக்யூனுக்கு வந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா 79, 95. ஸோ சுற்றளவு 36, அப்படியே கீழே வந்தீங்கன்னா
95 பி கப், அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 36 பி கப் இஸ் யுவர் சைஸ். ஸோ மெஷர்மெண்ட்டுன்றது எப்போ எடுக்கணும்? மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்மளே மெஷர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னுமே உங்களோட மெஷர்மெண்ட்டில் டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட நியரஸ்ட் நாயுடு ஹோல் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இன்னர்வேருக்கான நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.